ஒரு ஒரு அந்த டைரக்டருடைய கிரியேட்டிவிட்டி, அந்த டைரக்டருடைய கதை தான், அந்த அந்த கற்பனை தான். இந்த இடத்துல கத்தி வேணும், கம்பு வேணும், கட்டை வேணும், கன்று வேணுன்றது அவருடைய கதையில் வர கற்பனைகள். எந்தெந்த இதுக்கு எது வேணும்னு அவர் டிசைட் பண்ணுறது. அவர் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே அவங்க ஆர்ட் டைரக்டர்கிட்ட அவர் சொல்கிறது. அந்த ஆர்ட் டைரக்டர் அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஒரிஜினல் தேவையான இடத்துல ஒரிஜினல் பயன்படுத்துவோம், டம்மி தேவையான இடத்துல டம்மி பயன்படுத்துவோம். ஸோ அந்த நீங்கள் டம்மிக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களுடைய தொழில் இருக்கும். இந்த ஆர்ட் டைரக்டர்ஸோடைய தொழில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டூப்பு, டம்மி, இது அது நீங்கள் ரெண்டும் ஒன்றா வச்சிங்கன்னா ட்வின்ஸ் மாதிரியே இருப்பாங்க. இதை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. எந்த இடத்துல ஒரிஜினல் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டம்மி யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் அதை பயன்படுத்துவோம். அப்படி நம்ம இல்லைன்னு நினச்சோம்னா, இப்போ ஒரு படத்துக்கு ஒரு 100 பேர் சாகுறான், ஒரிஜினலாக எடுக்கணும்னு நினச்சா 100 பேர் செத்துக்கினே தான் இருக்கணும். ஸோ இது ஒரு சினிமா, ஒரு 2 hours என்டர்டைன்மெண்ட். அதில் அதுக்கு எது இதெல்லாம் நியாயமாக காட்டணுமோ, சினிமாவில் நிறைய விஷயங்கள் சினிமா கற்றுக் கொடுக்கும். அதை நம்ம அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கலாம், மற்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இன்னமும் இந்த அன்னப்பறவை மாதிரி பாலை குடிக்கும் தண்ணியை விடுன்ற மாதிரி அதில் இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கின்னு மற்றதை ஒதுக்கிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரிஜினலு டம்மி மிக்ஸ் பண்ணி தான் வைப்போம். ஓகே.